திங்கட்கிழமை வந்து எனக்கு ஒரு குட்டி ஆர்டர் இருந்துச்சு. நம்மக்கிட்ட ரெகுலராக வாங்குற ஒரு கஸ்டமர் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. 3 ஐட்டம் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. சிக்கன் கிரேவி, அதுக்கப்புறம் வந்து சன்னா மசாலா, அப்புறம் கேழ்வரகுல அரைச்ச தோசை மாவு, இந்த 3ம் கேட்டிருந்தாங்க. ஸோ மாவு வந்து நாளே நான் அரைச்சி நைட்டு ஃபெர்மெண்ட் பண்ண வச்சு காலையில் எழுந்திரிச்சோடனே அவங்களுக்கு பேக் பண்ணி வச்சுட்டேன். கிரேவியும் சன்னா மசாலாவும் மதியம் நான் செஞ்சுட்டேன். ஸோ இவங்க வந்து நம்மக்கிட்ட ரிப்பீட்டடாக வாங்குகிற கஸ்டமர் தான். ஆல்ரெடி நிறைய தடவை வாங்கியிருக்காங்க. ஸோ எப்போவும் நான் ஃபுட்டு ரெடி பண்ணி பேக் பண்ணி வச்சுட்டு அவங்களுக்கு மெசேஜ் பண்ணால் வந்து வாங்கிட்டு போயிடுவாங்க. அவங்க வந்து பக்கத்தில் தான் இருக்காங்க. கரெக்டாக 5 மணிக்கு ஈவினிங் வந்து பிக்கப் பண்ணிட்டு போயிட்டாங்க. இந்த மாதிரி ஆர்டர் வரப்போ பார்த்திங்கன்னா எங்களோட மீலையும் அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் வந்து பிளான் பண்ணிப்போம். ஆர்டரில் வந்து ராகி மாவு இருந்ததில் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்க்கு வந்து ராகி இட்லியும் முள்ளங்கி சட்னியும் செஞ்சுக்கிட்டேன். ஸோ இது மாதிரி கிரேவி ஆர்டர் இருக்கும்போது எங்களுக்கும் சேர்த்தே நாங்கள் வந்து செஞ்சுப்போம். மதியம் சிக்கன் குழம்பு இருக்கும்போது ஒயிட் ரைஸும், நைட்டுக்கு சன்னா மசாலாவுக்கு கூட வந்து ஜீரா ரைஸும் செஞ்சுட்டோம். இந்த மாதிரி பிளான் பண்ணால் நமக்கு வந்து ஈஸியாகவும் இருக்கும், எக்கனாமிக்காகவும் இருக்கும்.